தேவாய நம. இன்று ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம், கலியநாயனாரின் முக்தி தினம். இதை முன்னிட்டு இன்று அவருடைய குரு பூஜையும் அன்னதானமும் ஸ்ரீ கருவூர் சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ கருவூரார் ஓங்கார பீடம் சார்பாக நடத்தப்படுகிறது. திருவடி ஞானம் சிவமாக்கு விக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும், திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே. குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். ஓம் அகத்தியமாரிசி நம என்றென்று போது அஷ்ட சித்துதனைவார் குளிகையீவார். அகத்தியரே காசாய வேடமேவார், அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியர்தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்குணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி, ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் கருவூரார் திருவடிகள் போற்றி, ஓம் கருவூரார் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி, ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி, ஓம் கஞ்சமணி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி, ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி, ஓம் கொங்குணர் தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் கொங்கண தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் போகதேவர் திருவடிகள் போற்றி, ஓம் போகதேவர் திருவடிகள் போற்றி, ஓம் சட்டமுனி தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் சட்டமுனி தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் கலியநாயனார் திருவடிகள் போற்றி, ஓம் கலியநாயனார் திருவடிகள் போற்றி, எண்ணிலா கூடி சித்திரகணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. எண்ணிலா கோடி சித்தகணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலம் மறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவந்தால், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே.
ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கலியநாயனார் தேவாய நம. ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம் அன்று 63 நாயன்மார்களில் ஒருவரான கலியநாயனார் முக்தி தினமாகும். அவருடைய பிறந்த தலம் திருவொற்றியூர். இந்த திருவொற்றியூரில் செக்கு குலத்தை சேர்ந்த வணிகர் பரவில் பிறந்தவர். அதன் நிமித்தம் அவர் இறைவனுக்கான தொண்டாக உள்ளும் புறமுமாக விளக்கு ஏற்றி தொண்டு புரிந்து வந்தார் சிவாலயத்தில். இந்த 63 நாயன்மார்களுக்கும் ஒவ்வொருத்தரும் இறை பக்தியில் இறை செயலில் ஒரு தீவிரத்தை அவர்கள் கடைபிடிக்கும் பொழுது அந்த தீவிரத்தை சோதிப்பதற்காக இறைவன் சில விஷயங்கள் நடத்தி அவர்களுடைய பக்தியை நிரூபிப்பார். இங்கே என்ன ஒரு விஷயம்னா, நம்ம யதார்த்தமாக சொல்லுவோம், அவருக்கு என்ன அவர் செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அவருக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்தில் இறைவன் என்ன சொல்கிறார், இங்கே எனக்கு பொன்னும் பொருளும் இருந்தாலும் செய்வேன், இல்லாவிட்டாலும் செய்வேன், அது எப்பேற்பட்டாவது நிறைவேற்றுவேன் என்று செயல்படுவார்கள். அதனால தான் அவர்களெல்லாம் நாயன்மார்களுடைய பதத்தை அடைந்தார்கள். இங்கே கலியநாயனார் அப்படி தான் தனக்கு செக்கு தொழில், அதாவது எண்ணெய் செக்கு போட்டு அதில் எண்ணெய் விற்கிற தொழில், ப்ளஸ் அந்த எண்ணெயினால் அவர் சிவனுக்கான தொண்டாக விளக்கேற்றியும் வந்தார். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவர் செக்கு தொழில் வச்சிருக்கிறாரு, பெரிய வணிகராக இருக்கிறாரு, அதனால் அவரால் செய்ய முடியும். இதில் என்ன பெரிய விஷயம்? இதுதான் எல்லாருக்குமான ஒரு எண்ணம். அப்போ அவருடைய உள்ளன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு இறைவன் எண்ணம் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கான ஒரு செல்வ நிலையை குறைக்கிறார். ஒவ்வொன்றாக இழக்கிறார். வறுமை வருகிறது. பண்ட பாத்திரம் விற்கிறார். வீட்டில் உள்ள பாத்திரங்கள்லாம் விற்று விளக்கேற்றுகிறார். எண்ணெய் வாங்கி சொந்தமாக வைத்திருந்தது போக வேலைக்கு போய் அந்த வருமானத்தில் வரக்கூடிய இதில் எண்ணெய் வாங்கி விளக்கேற்றுகிறார். அந்த வேலையும் கிடைக்காமல் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது கடைசியில் தன்னுடைய மனைவியும் விற்க அவர் முயற்சிக்கிறார். ஒரு உள்ளும் கூறுகிறார், வாங்குவதற்கு ஆள் இல்லை. இறைவா, எப்படியும் உன்னுடைய ஆலயத்தில் நான் விளக்கு ஏற்றி தீருவேன். எண்ணெய் இல்லாவிட்டால் பரவாயில்ல, என்னுடைய இரத்தத்தை அதில் இருந்து நான் ஏற்றுவேன் சொல்லி விளக்கெல்லாம் வைத்து அறிவாளால் தன்னுடைய கழுத்தை அறிந்து கொள்ள போனார். அதாவது நம்ம நினைக்கிற மாரி காசு இருந்தால் தான் எண்ணெய் பண்ணுவோம், விளக்கேற்றுவோம் அப்படிங்கிற விஷயம் இல்லை. அவருடைய ஆத்மார்த்தமான உணர்வு விளக்கு எரியணும். அதுதான் அவருடைய கைங்கரியம். அந்த கைங்கரியம் எந்த விதத்திலும் நிறைவேற்றுவதற்கு அவர் தயாராக இருந்தார். அப்போ தன்னுடைய கழுத்து அறிந்து அந்த இரத்தத்தை விளக்குகள்லாம் ஊட்டுவதற்கு அறியும் பொழுது இறைவன் கலியநாயனுடைய கையை பற்றி அவருக்கு முன்பு இருந்த நிலையை எல்லாம் செல்வத்தையும் கொடுத்து ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம் அன்று அவருக்கு முக்தியும் அளித்தார். நாம் நினைப்போம் இறை பக்தினா என்ன அப்படின்னு. இந்த நாயன்மார் பதத்தை வாங்குவதற்கே இவர்களுடைய தகுதி என்ன ஆயிருக்கு? இறை தொண்டில் ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதற்கு எந்த விதத்தில் இடைஞ்சல் வந்தாலும் அதை நகர்த்தி அந்த தொண்டினை முழுமையாக செய்தார்கள். ஒருத்தர் மாலை கட்டி தொடுத்தார், ஒருத்தர் கல்லெடுத்து எறிந்து இறைவனுக்கு ஒரு வணக்கம் சொன்னார், ஒருத்தர் குங்குளியம்
புகை வந்து ஏற்படுத்தி இறைவனுக்கு வணக்கம் சொன்னார். இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒரு இறைவனுக்கான தொண்டில் ஒரு விஷயத்தை உணர்த்தப்படுகிறது. இதிலிருந்து நாமும் ஏதோ ஒரு விதத்தில் ஆத்மார்த்தமாக இறைவனுக்கான ஒரு தொண்டை செய்வது சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கும் அந்த இறை சிறப்பு கிடைக்கும். ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் கலியநாயனார் தேவாய நம.